வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 10வது நாள். அது இல்லாமல் கார்த்திகை தீப திருநாள். எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள். காலைல சிம்பிளாக பிரம்ம முகூர்த்த விளக்கு மட்டும் ஏற்றிட்டு ஈவினிங் 3 o'clock மேலே தீபத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். முன்னே அகல் தீபம் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். காலையிலேருந்து காஞ்சிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா குங்கும மஞ்சள் எண்ணெய் திரியெலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்த வேலையில் இதுவும் ஒன்று தான். எப்போவுமே கார்த்திகை தீபத்துக்கு பெரிய வேலையே இது தான். எல்லாமே முடிச்சு வச்சுட்டு கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக ஒரு பூ வேற போட்டு வச்சுருந்தேன். வெளியே மழை வர மாதிரியே இருந்துச்சு. வெளியே கோலம் போடலாமான்னு யோசனையாகவே இருந்தது. போர்ட்டிக்கோல மட்டும் ஒரு சின்னதாக கோலம் போட்டு எனக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். இந்த வீட்டுக்கு இது 3வது கார்த்திகை தீபம். ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா தங்கப்பட்டு வேற நம்ம இந்த வீட்டில் இருக்கா. அவளோட ஃபஸ்ட்டு கார்த்திகை தீப திருநாள். டிவியில் வேற எப்போ அண்ணாமலையார் தீபம் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காதில் கேட்டுகிட்டே எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு அவசரமாக எல்லா இடத்துமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். சொன்ன உடனே முதல்ல வாசலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நிலவாசப்படி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு எல்லாமே ஏற்றி வழிபாடு ஈவினிங் போல் வீட்டில் பூஜை பண்ணியிருந்தேன். எப்போவுமே டிவியில் அண்ணாமலையாரை பார்த்தாலே போதும், அது என்னன்னே தெரியல, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். வருஷம் எப்போவுமே வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருவண்ணாமலை கிரிவலம் கிளம்பிடுவேன். இப்போ தங்கப்பட்டு இருக்கிறதுனால கொஞ்ச நாளாகவே கிரிவலம் போக முடியறதில்ல. அதுக்கான நேரம் வரும் அப்படின்னு தான் காத்துட்ருக்கேன். பூஜை ரூமு எல்லாம் மற்ற இடத்துலலாம் விளக்கேற்றி பார்க்கும்போது வீடே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருந்தது. பாப்பா பங்குக்கு அவ்வளோ சின்னதாக பூ டெக்கரேஷன் பண்ணியிருந்தா பார்க்கவே நல்லா இருந்தது. எப்போவுமே இது போல் வீடு ஃபுல்லாகவே விளக்கேற்றி பார்க்கும்போது நம்ம சும்மா இருப்போமா? எனக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, எதுவாக இருந்தாலும் அந்த ஞாபகத்துக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுருவேன். தங்கப்பட்டு தூக்கி வச்சு நிறைய ஸ்டில்லெல்லாம் எடுத்து இந்த டே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போச்சு. டிவியில் பாட்டு கேட்டுகிட்டே வழிபாடு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கார்த்திகை தீப திருநாள் நல்லபடியாக போச்சு. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். இது வரைக்கும் என்னோடய வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் தான் இந்த கார்த்திகை தீபம் நான் வீடியோஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வருஷமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.